வெல்கம் டு மிஸ் குக் 135 சேனல். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, சஞ்சனா செஞ்சு 135. நாம் இன்றைக்கி செய்ய போகிறது பொடி இட்லி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லி தட்டில் நம்ம எப்பயும் ஊற்றி எடுத்துக்கிற மாதிரி இட்லி எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி பசங்களை இட்லியே சாப்பிட்டுட்ருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெய் எடுத்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், இட்லி பொடி, உப்பு சிறிதளவு. இட்லி பொடி வந்து இப்படி ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வெடிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு எடுத்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த இட்லியும் அது கூடவே போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் இன்னும் ஸ்டாண்டு வாங்கலைங்க, அதான் வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகிட்டுருக்கு. போக போக ஸ்டாண்டெல்லாம் எடுத்து போட்டுறேன். இது வளர்ந்து வரும் சேனலுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இட்லி பொடி. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய டிஷ் தாங்க. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசையை சாப்பிட்டு போர் அடிக்கிற பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இட்லி பொடியோட லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கிளறுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பொடி இட்லி வீடியோ பிடிச்சிருந்ததா? என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.